இருக்குது. மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Amen. This is what we want. Glory to glory. The glory doesn't fade. It keeps increasing and it keeps transforming all of us. நமக்கு தேவையானது மகிமையின் மேல் மகிமை அடைகிற மறுரூபம். இது கூடிக்கொண்டே இருக்கும். அந்த மகிமையானது ஒருபோதும் அது குறைவதில்லை. அது நம்மை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கும். ஆமென். So the transformation is like the light of Christ increasing and increasing in us. So when we are so full of the light of Jesus, we will be able to be raptured when the time comes for our body to be glory and to be glorified bodies. Amen. மறுரூபமாவது என்று சொல்லும் பொழுது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும் பொழுது நம் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளாய் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் மகிமையை நாம் அதிகமாக வெளிப்படுத்த இவ்வாறு நாம் அதிகமாய் மறுரூபமாகும் பொழுது கிறிஸ்துவின் நாள் வரும் பொழுது நாம் ரகசிய வருகையிலே அவர் நம்மை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆமென்.